எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் உதயகுமார் சார், பேரரசு சார், தயாரிப்பாளர், இயக்குனர் எல்லாருக்கும் வணக்கம். நடிகைகள். இரவின் கண்கள். பாப் சுரேஷ் ப்ரோ வந்து எனக்கு சமீபத்தில் நல்ல நண்பரானாரு. அவர் என்கிட்ட ஒரு கதை சொல்ல வந்தார். கூட சீக்கிரம் அது நடக்க போகுது கண்டிப்பாக. அது என்ன கதை, என்ன ப்ரொடக்ஷன் எனக்கு சொல்ல முடியாது, வெளியிட முடியாத தகவல். நான் சினிமா தான் வெளியிடணும். அவர்கிட்ட நான் அதை பெர்மிஷன் வாங்க மாட்டேங்க சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாப் சுரேஷ் ப்ரோ சொன்னார் இந்த விஷயங்கள். ஏன்னா எப்பவுமே ஒரு சின்ன சின்ன தயாரிப்பாளர், டைரக்டர்லாம் ஒரு கதை பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு சில வருடங்கள் முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி கார்த்திக் சுப்ராஜ் சார் இவங்கெல்லாம் வரும்போது ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் ஒரு ப்ரொடியூசரை பிடிக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ அது அப்படியே கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. ஏன்னா அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸாக படம் பண்ணுறாங்க. அது அதுக்கு நிகராக நம்ம ஒரு படத்தை கொடுத்தா மட்டும்தான் இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்ல வந்துச்சு. ஸோ ஆடியன்ஸ் வராங்க. ஸோ தப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆக்சுவலா நம்ம அப்படி ஒரு படம் கொடுக்கணும். நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஸோ அப்படி ஒரு படம் உள்ள வரணும். ஆட்டோமேட்டிக்கா அது மூட்டாக்கம் மாறினா மட்டும்தான் இன்னைக்கு வந்து சினிமா நல்லபடியாக ஹெல்த்தா இருக்கு. ஸோ அப்படி ஒரு விஷயங்கள் வரணும், அந்த படத்துக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். உண்மையில் பாப் சுரேஷ் ப்ரோ பத்தி சொல்லணும்னா, கதைகள் சொல்ற விதம்னு ஒரு விஷயம். சில பேர் கதை நல்லா சொல்லுவாங்க, அதை எடுக்கிறது வராது சில பேருக்கு. ரைட்டிங் ஸ்கிரீன் பிளே சொல்ற விஷயத்துல வந்து உண்மையில ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சு ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் கதை சொன்னாங்கன்னா ஈஸியா சொல்லுவார். ஏன்னா அவர் என்கிட்ட சொன்ன கதையை வந்து காஃபி டேல மீட் பண்ணோம். 2 மணி நேரம் நான் சிரிச்சுட்டு அந்த கதையை எக்ஸ்ட்ராடனரி கதை சொன்னாரு. ஸோ சொன்னார், இப்படி ஒரு விஷயம் நான் பண்றேன் பிரதர் அப்படின்னு சொன்னா, முதல் படம் அதுதானே பிரதர், இதை படமா ரிலீஸ் ஆகி படமா வந்துடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி அதுதான் பிரதர். எப்பவுமே நேரங்காலம் லக்குன்னு ஒரு விஷயம் சினிமாவில். நீங்க ஒரு விஷயம் எதிர்பார்த்து போவீங்க, அது தானா ஒரு விஷயத்த உங்க தள்ளிட்டு கொண்டு வரும். ஸோ ரொம்ப அது இறைவன் கண்களுக்கு அமையட்டும் நான் வேண்டிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி நிறைய பிரதாப் சார் மாதிரி நிறைய பேர் வரணும். இதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து இவங்க தனியா எடுத்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு ஒரு தள்ள முடியாம இன்னொருத்தர் வந்தாரு. அதுக்கப்புறம் தான் பிரதாப் சார்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா டீனேஜோட எஃபர்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி நிறைய நல்ல ப்ரொடியூசர்ஸ் வரணும், ஹெல்ப் பண்ணணும். அப்படி இருக்கும்போது தான் நிறைய நடிகர்கள், நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வெளியே வர முடியும். ஸோ அது இது மாதிரி ஒரு கண்டென்ட்ல எடுத்திருக்காரு. அந்த ஏஐ வந்து இப்போதான் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து இந்த கதையை வந்து ஒரு வருஷம் முன்னாடி யோசிச்சிருக்காங்க பாலா சுப்ரமணியன் சாரும் பாப் சுரேஷ் ப்ரோவும். ரொம்ப வாழ்த்துக்கள். வர ஏப்ரல் 5ஆம் தேதி மனசார பிரார்த்தனை பண்றேன், இந்த படம் நல்லபடியா வரணும். நீங்க போட்ட எஃபர்ட்டும் இது மூலமா நிறைய விஷயம் நடக்கணும். பிரதாப் சாருக்கு ஓவர்டேக் பண்ண அந்த காசு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். மற்றும் ஐஸ்வர்யா நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு. லேட்டாக தான் சொன்னாங்க படம் பண்ணியிருக்கேன் வரணும். அது மாதிரி பாப்பா என்னை கூப்பிட்டுட்டாரு. பட் இருந்தாலும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களும் பல வருஷமா வந்து போராடிட்டு இருக்காங்க ஒரு ஹீரோயினா. ஸோ எல்லாருமே ஒரு எஃபர்ட்டை எடுத்து ஒரு விஷயம் நடக்கட்டும். ஸோ நான் பிரார்த்தனை பண்ணிருக்கேன். வாழ்ப்பளித்து நன்றி. அன்பேஷம். தேங்க்யூ. இரவன் கண்கள் படத்தின் இயக்குனரும் கதாநாயகனுமான பாப் சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஒரு வித்தியாசமான மிக்சடு ஃபீலிங் நினைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு, ஊடகங்களுக்கு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஜாம்பவான், உதயகுமார் சார், பேரரசு சார், பிரஜன் ப்ரோ. ஏன்னா இவங்க மேடையில் நான் உட்காந்துருக்கேன் போது எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு, ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. பேரரசு சாரும் உதயகுமார் சாரும் ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன். ஏன்னா சின்ன வயசுல ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது அவங்க படங்களை பார்த்தா வளர்ந்துருக்கோம். பிரஜன் ப்ரோலாம் வந்து விஜய் டிவி மூலியமா சினிமாக்கு போலாமா, இப்படி ரூட் இருக்கா அப்படின்னு கற்றுக் கொடுத்தது நினைக்கிறேன். ஸோ பிரதாப் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நாங்கள் பிரஜன் சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்டார்டிங்கில் சின்னதாக பண்ணோம். அப்புறம் நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் எங்கள் டீமுக்கே நம்பிக்கை இல்லை, இது வந்து ரிலீஸ் ஆகுமா இல்லை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமான்னு சொல்லிட்டு. பிரதாப் சார் உள்ள வந்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் பெருசாச்சு. இவ்வளோ பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ண எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு வந்து நான் ஹரி உத்ரா சார்ட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ரிலீஸும் கேள்விப்பட்டேன், பட் வேற லெவலில் இருக்கு. அது பேசின எல்லாரும், எங்கள் டீமில் பேசினவங்க எல்லாருக்கும் மனசுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் வந்துருக்கும். அவங்க ஒரு பரபரப்பா ஒரு பதபதத்திலே இருந்திருப்பாங்க, ஒரு டென்ஷன்ல இருந்திருப்பாங்க. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். படத்தை பற்றி சொல்லதாங்கன்னா அது சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர். நடித்த எல்லாருமே, ஐ மீன் டாலியாக இருக்கட்டும், கிரிசாராக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸ், பாலசுப்ரமணியன் ரைட்டராக இருக்கட்டும், அப்புறம் ஜெனித், ஈவன் செல்வா, எல்லாரும் ரொம்ப மணி ஓரியன்டாக இல்லாமல் நல்ல படம் பண்ணணும், சினிமாக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் உள்ள வந்தாங்க. அதுக்கான ரிசல்ட் இதுன்னு நினைக்கிறேன். சரி அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்ல ரிவ்யூஸ் வரணும். அப்புறம் மக்கள் நீங்களாம் பார்த்து தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச்.
இரவன் கண்கள் படத்தின் தயாரிப்பாளர் பிரதாப் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்கள், ஹரி உத்ரா அவர் அனைவர்களுக்கும் நன்றி. இந்த படம் சிறிய லெவலில் ஆரம்பிச்சு இப்போ இன்னைக்கு கொஞ்சம் பெருசாக ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் தேட்டர் கம்மியாக தான் கிடைக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரிலீஸ் பண்ணும்போது. பட் நீங்கள் அதை கண்டிப்பான முறையில் தேட்டரில் பார்த்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி இந்த பத்திரிகைக்காரங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணி விட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த தேட்டரோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகும். ஸோ அடுத்த படம் நாங்கள் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த ஹெல்ப் நீங்கள் எல்லாரும் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் ஆதரவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டர் உத்ரா புரொடக்ஷன்ஸ் ஹரி உத்ரா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதலாவது பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா தொடர்ந்து எங்களுடைய உத்ரா புரொடக்ஷன்ஸ் படங்கள் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா ரிவ்யூஸ் ஆகட்டும், மற்றபடி அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு மிகப்பெரிய பங்கு உங்களுக்கு இருக்கு. ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே. முக்கியமான ஒரு நன்றி இந்த படத்துக்கு நான் சொல்லணும்னா பிரதாப் சார். ஏன்னா இந்த படத்தை ஃபுல்லா ஆரம்பத்தில் இருந்த ஸ்டேஜை விட இப்போ இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ் வேற மாதிரி ரெடி பண்ணி இதை என்னை ரிலீஸ் பண்ண சொல்லி ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க. அதாவது பிரதாப் என்டர்பிரைசஸ்ல அடுத்தடுத்து நிறைய அறிவிப்புகள் இருக்கு. அதுல முதல் படியா இந்த இரவின் கண்கள் அப்படின்ற ஒரு படம் வர்றதுல எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ ஒரு இதுவா இருக்கு அப்படின்றத இந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க பாப் சுரேஷ் சாரும் அவங்களோட டீமும். இன்னொன்று எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட கதை ரொம்ப நல்லா ஒரு பாலசுப்ரமணியம் சார் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஒரு சின்ன செல்போன் நம்மளை என்ன செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுல ஒரு ஐரிஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி அது மூலயமா எப்படி ஒருத்தன் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றான் அப்படின்றது ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க. இது ஒரு வகையில நல்லா சொல்லியிருந்தாலும் இது ஒரு விழிப்புணர்வாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு கூகுளில் நம்ம எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. இதை ப்ளஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம், மைனஸாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞானம் இவ்வளோ பயங்கரமா இருக்கு அப்படின்றது இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களால் முடிஞ்ச முயற்சிகளை கண்டிப்பா நாங்கள் செய்வோம். ஸ்ரீரத்னா மேடம் அவங்க தான் இந்த ப்ராஜெக்டை ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணி இந்த அளவுக்கு இன்னைக்கு மீடியா முன்னாடி கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அவங்களுக்கு. இன்னும் படத்தில் நடித்த பலருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா இது பார்க்கும்போது ஒரு சின்ன படைப்பாக இருந்தாலும் இன்னைக்கு எவ்வளோ கதைக்களங்களை நம்ம பார்க்குறோம். அதாவது வன்முறை ஆகட்டும், ஜாதியம் ஆகட்டும், இந்த மாதிரி மதம் இந்த மாதிரி சார்ந்து சொல்கிற ஒரு சினிமாவில் இது ஒரு நல்ல படைப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை தயாரிச்சிருந்த பிரதாப் என்டர்பிரைசஸ்க்கும் அப்புறம் அபிநயா கீர்த்தனா கிரியேஷன்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். சீக்கிரமாக அந்த படம் தேட்டரில் வருது ஏப்ரல் 5ஆம் தேதி. ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக இயக்குனர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரசாத் லேப் சொந்த வீடு மாதிரி போச்சு. காலையில் பசங்க முடிச்சுட்டு சாப்பிட்டு திரும்பி வந்துட்டேன். மேலே வரும்போது ஒரு பத்திரிகையாளர் ஒரு கமெண்ட்ஸ் கேட்டுச்சு எனக்கு. கேமரா திறந்தாலே பேரரசர் தான். அந்த அளவுக்கு பழசாகி போயிட்டோம். ஆனால் உங்களுக்கு தான் பழசு, இவங்களுக்கு அப்பப்போ நாங்கள் புதுசு தான். இங்கே மேடைகள் புதாலாம் வந்துருக்காங்கல்ல, இவங்களுக்கு நாங்கள் குடும்பம் தான். அதனால அங்கே பழசாக இருந்தாலும் இங்கே நாங்கள் புதுசாக ஜொலிப்போம். ஒரு வழியில் இதை எடுத்து ஆகணும். அப்புறம் ஒரு மேடையில் ஒரு ஐஸ்வர்யா இருந்தாலே ஐஸ்வர்யம் தான். இங்க 2 ஐஸ்வர்யா, கதாநாயகி ஐஸ்வர்யா, நம்ம தொகுப்பாளி ஐஸ்வர்யா, 2 ஐஸ்வர்யா. ரொம்ப ஐஸ்வர்யம் வந்துடும் படத்துக்கு.
நம்ம தலைவரை காணுங்க, சங்க தலைவரை. இரவின் கண்கள், இது கொஞ்சம் வித்தியாசமான படம் நினைக்கிறேன். இது அறிவியல் த்ரில்லர் மூவி. இதுல இயக்குனர், கதாநாயகன் பாப் சுரேஷ். இதுல சில க்ளோஸ் அப்லாம் பார்க்கும்போது தெலுங்கு நடிகர் கோவிச்சந்த் மாதிரி இருக்கு. உண்மையா டக்கு அவர்தான் ஞாபகம் வந்து போச்சு. அவர் ஒரு வெற்றிகரமான ஹீரோ தான் அவரு. நீங்களும் அவரோட பெருசா இங்க ஜெயிக்கணும். அப்புறம் கதை நல்லா சொல்லுவார் நம்ம ஹீரோ. இப்போ நிறைய டேரக்டருக்கு இந்த கதை சொல்றது தான் அதே மாதிரி இல்லாம போச்சு. அப்புறம் நான் ஆக்சுவலாக இருக்கும்போது சொல்லுவாங்க கதை சொல்ற இயக்குனரை பத்தி, நீங்களாம் பிவா சார் கதை சொல்லி கேட்கணும் அப்படிம்பாங்க, பாக்கியரா சார் கதை சொல்லி கேட்கணும் அப்படிம்பாங்க. அவங்க கதை சொல்லி கேட்டா அது விஷுவல் ஓடிடுவாங்க. கேட்கும்போது படம் எப்படி வருங்கிற விஷுவல் ஓடிடும். படம் பார்க்கும்போது நமக்கு என்ன விஷுவல் ஓடிச்சோ அது படத்தை இருக்கும்பாங்க. அது ஒரு டேலண்ட். கதையை சொல்றது, சொல்லி இன்வால்வ் வைக்கிறது, எமோஷனாக பேசும்போது எமோஷன், காமெடியா சீனுக்கு காமெடியா. அது சில இயக்குநர்கள் அந்த கேரக்டரா ஊறி வாழ்ந்து கதை சொல்லுவாங்க. அதே மாதிரி சில நேரத்துல கதை நான் சொன்ன மாதிரி தான் கதை நல்லா சொல்லுவாங்க. படம் பார்க்கும்போது சொன்ன மாதிரி இல்லையே அப்படிங்க, அது போய் முகப்படி தோல்வி. ஒரு புடிச்சிட்ட கதை சொல்லிட்டு கதை நல்லா சொல்றானே அப்படின்னு நம்பி படத்தை கொடுத்துருவாங்க. படம் பார்க்கும்போது அப்செட் ஆயிடுவாங்க நேரத்தில். தம்பி சொன்ன மாதிரி இல்லையே அப்படின்ட்டு. கதை சொன்ன மாதிரி எடுக்கிறது தான் மிகப்பெரிய வெற்றி ஒரு இயக்குனருக்கு. ஏன்னா நம்ம கதை சொல்லித்தான் ஒரு ஹீரோ ஓகே பண்றோம், கதை சொல்லித்தான் ஒரு ப்ரொடியூசர் ஓகே பண்றோம். அப்ப சொன்ன மாதிரி கதை எடுக்கிறதா முதல் வெற்றி. நிறைய பேர் என்ன ஆச்சுன்னு பார்ப்பாங்க. சில ஹீரோட கேட்டிருக்காங்க, இவர் கதை சொல்லி எப்படி உங்களுக்கு புரிஞ்சு கேட்பாங்க. நம்ம கேஷுவலா பேசுறது பயங்கர ஃபாஸ்டா பேசுவோம். அப்ப எப்படி கதை பேரை சொல்லி எப்படி உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்பாங்க. அவரு கதை நல்லா சொன்னாரு சொல்றாங்க நம்ம ஹீரோ. எனக்கு திருப்பாச்சி சவுத் சேட்ட கதை சொல்லிட்டேன். அப்புறம் விஜய் சார் கதை சொல்லியாச்சு. படம்லாம் முடிஞ்சது. இந்த பிரசாத் ஏன் அடிக்கடி இங்கே வந்து இழுக்குதுன்னா, இங்கே தான் நான் ஃபர்ஸ்டாகவே பார்த்தேன். இந்த தேட்டரில் தான், திருப்பாச்சி. இந்த தேட்டரில் நானும் விஜய் சார் பார்க்குறோம். ராசியான தேட்டர்.